தனக்கான கௌரவத்தை எப்பவுமே தக்க வச்சுக்கணும் அப்படின்றத இவங்க ரொம்பவே ஸ்ட்ராங்கா நம்பக்கூடியவங்க. அதுக்காக வந்து நிறைய விஷயங்கள் செய்யவும் செய்வாங்க. ஏதாவது ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம், இல்ல ஏதோ ஒரு இடத்துல வந்து ஹாபிக்காக சில பேர் வந்து ஏதாவது ஒரு பெர்ஃபார்ம் பண்றது, இல்ல ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டு வருவாங்க. அதுல வந்து ஃபினான்ஷியலி எந்த பெனிஃபிட்ஸும் இருக்காது. ஆனா அவங்களுக்கு ஒரு ஃபேம் கிடைக்கும். அந்த மாதிரி செல்வம் சேருதோ இல்லையோ, செல்வாக்கு வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த 3ஆம் நம்பர்ல பிறந்தவங்களா இருப்பாங்க. இது தவிர நீங்க வந்து ஏதாவது ஒரு விஷயம் நான் மாத்திக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்வீட் சாப்பிடுற பழக்கம் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமா இருந்தது அப்படின்னா, அத வந்து கொஞ்சம் நீங்க ஒரு கண்ட்ரோல்ல நீங்க வச்சுக்கிறீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. கொலஸ்ட்ரால் சம்பந்தமான விஷயங்கள் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது சார்ந்த பிரச்சனைகள். அப்புறம் வயிறு சம்பந்தமா டோட்டலி உங்களுடைய உணவு பழக்கவழக்கங்கள நீங்க வந்து சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா, ரொம்பவே நல்லா இருக்குங்க. நான் இப்ப சொன்ன விஷயங்களே வந்து பார்த்தீங்கன்னா, மத்தவங்களுக்கு அறிவுரை வழங்கக்கூடியது அப்படிங்கும்போது, இந்த டீச்சிங் ரிலேட்டடான விஷயங்கள், ஏதாவது வந்து கன்சல்டன்சி மாதிரி வைக்கிறது, அப்படி இல்லன்னா வந்து அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய எந்த ஒரு துறையா இருந்தாலும் அது வந்து இதுக்குள்ள வரும். அதே நேரத்துல இப்ப நல்ல இவங்க வந்து நெறைய நாலேட்ஜ் இவங்களுக்கு இருக்கும். அதனால நீங்க வந்து வழக்கறிஞர்கள் அப்படின்றத எடுத்துக்கிட்டீங்கனாலும், அதுல வந்து நீதிபதி ஆகக்கூடிய ஒரு குவாலிட்டி அப்படின்றது இவங்க கிட்ட இருக்குங்க. இந்த மாதிரி நெறைய இவங்களுக்கு சாதகமான நெறைய ஃபீல்டு அப்படிங்கிறது வந்து இருக்கதான் செய்யுது. இருந்தாலும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துல அதாவது 3ஆம் நம்பர்ல பொறந்தீங்களா, நீங்க வந்து கண்டிப்பா ஒரு ஜட்ஜா தான் ஆவீங்க. நீங்க வந்து கண்டிப்பா ஒரு டீச்சரா தான் ஆவீங்க அப்படிங்கிறது கிடையாது. உங்களுக்கு மற்ற கிரகங்களுமே வந்து இத விட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது அப்படிங்கும்போது, அது சார்ந்த துறைய நீங்க தேர்வு செய்றீங்க அப்படின்னாலும், அதுல உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் அப்படின்றது கிடைக்குங்க.